Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்ற உணர்வு இருப்பதால் முதல்வர் ஸ்டாலின் மௌனம் காப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஸ்டாலின் அரசு உண்மை குற்றவாளிகளை காப்பாற்ற நினைப்பதாக விமர்சித்தார். நாங்கள் தான் பதாகை எடுத்துக்கிட்டு போய் இந்த அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும், இனியும் இந்த அரசு தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் அந்த பதாகை கொண்டு போகணும். யார் அந்த சார்? ஏன் இந்த அரசு பதட்டப்படும்? மாத்தி மாத்தி அமைச்சர்கள் அறிக்கை விட்டு இருக்கிறாங்க. யார் அந்த சார் என்று கேட்டா இவங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தருவது இந்த அரசுடைய கடமையா இருக்கணும். ஆனால் யாரையோ காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்து என்பதுதான் மக்களுடைய சந்தேகம். அதனாலதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவே யார் அந்த சார் என்று கேட்கின்ற அளவிற்கு மக்கள் குரல் ஒலித்திட்டு இருக்கு. நீங்க எல்லா பத்திரிகை ஊடக நம்பர்லயே ஒரு தவறான செய்தி வெளியிட்டு ஒரு சில ஊடகத்தை இது தானாக நீதிமன்றம் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை எடுக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெண் வழக்கறிஞர் திருமதி வரலட்சுமி என்பவர் என்பவர்கள் இன்றைக்கு ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சு அதன் மூலமாகத்தான் நீதிமன்றத்தில் விசாரணை அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டு இன்றைக்கு 3 IPS பெண் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. உண்மையாக நேர்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வழக்கு தொடர்ந்தோம். ஏன்னா இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே அண்ணா நகர்ல 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நடக்கல. அதுக்கு பிறகு கோயம்பேடு நினைக்கிறேன், கோயம்பேடு காவல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அந்த புகார் அங்க மாற்றி அமைக்கப்படுகிறது. அந்த அண்ணா நகர் காவல் நிலையத்திலிருந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து அந்த வழக்கை மாற்றி கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாற்றுறாங்க. அப்பவும் அங்க நடக்கல. இதையெல்லாம் நீதியரசருடைய கவனத்துக்கு வந்தவுடன் நீதியரசர் தானாக முன் அந்த வழக்கை எடுத்து விசாரித்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் CBI விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கை என்று உத்தரவு தீர்ப்பு கொடுத்த பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து, அதனாலதான் நாங்கள் பயந்து இதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடும் என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெண் வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்து அதன் மூலமாக இன்றைக்கு அந்த மாணவிக்கு நீதி கிடைப்பதற்காக இன்றைக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு. நாடே பதறி போயிருக்குது. இன்றைக்கு பெண் குழந்தையை பெற்றெடுத்த ஒவ்வொரு குடும்பத்தைச் சேர்ந்த பெற்றோர்களும் கொதிப்படைந்திருக்கின்றார்கள். அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு அடையாளம். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் ஒரு அடையாளமாக திகழ்வது அண்ணா பல்கலைக்கழகம். இன்னைக்கு புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தை படித்தவர்கள் அறிஞராக இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய பொறியியல் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் ஒரு தரமான கல்வி மூலமாக அண்ணா பல்கலைக்கழகம் அடையாளம் காட்டப்பட்டது. அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்திட்டான்னு சொன்னா இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? இந்த முதலமைச்சர் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதையுமே சொல்லல. தப்பு இருக்குது, குற்ற உணர்வு இருக்குது. அதனாலதான் அவர்களால் பேச முடியும். அரசாங்கம் இந்த வழக்கை தட்டி கழிக்க பார்க்குது. உண்மை குற்றவாளியை காப்பாற்ற பார்க்கின்றது. உண்மை குற்றவாளிகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். உண்மை குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். இனி இப்படிப்பட்ட சம்பவம் தமிழகத்திலே நடைபெறக்கூடாது என்ற அடிப்படையில் அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.